என்னது பாய்க்கு போயிடும் 40 லட்சம் தாரம் நான் முறை போனோம் 30 40 லட்சம் தாரம் மிச்சம் 60ல 20 என்றால் சாவக்காடு அந்த கடல் எல்லாம் கொண்டு நீண்டாக மற்றது கொட்டடி இல்லை ஒரு சாவக்காடு நம்மளை கொட்டடி அது 20 லட்சம் தாரம் சொல்லுவாங்க சரியான பயங்கர மோசமாக இருக்கு எங்களோட சாவச்சேரியில் நல்லா நீட்டாக டைப் பண்ணிக்கலாம் வந்து சரியான மோசமாக இருக்கா நாங்கள் 20 லட்சம் தாரம் இன்னொரு 20 ஒரு பசாவடானில் சின்ன முன்பாடி வந்து டைம் மோசமாக இருக்கு அதுபடி பார்த்தீங்கன்னா 60 இது 40 கிடக்கு 40 நான் சாவச்சேரி விவசாயம் கொண்டு பார்க்குறேன் கிரவுண்டே இருக்கு ஒன்றுமே இல்லை அப்போ எங்களோட இது ஏரியாவில் இருக்கிற விளையாட்டு ஒரு விளையாட்டு கழகம் அப்படிதான் விரும்புகிறாங்க அது 2 வரப்பு காணி இருக்கு கிளையில தான் இருக்கு அப்போ அதில் நாங்கள் ஒரு வாசிசாலை மாதிரி ஒரு போட்டு அதுக்கு பேப்பர்கள் வாசிக்கக்கூடிய மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு முன்னேற டைமில் ஒரு வகுப்பொண்டை கொடுக்குற மாதிரியும் அப்படி ஒரு இதில் அப்போ நாங்கள் வந்து என்ன கேட்டால் நாங்கள் டாக்டரோட நேரம் என்னன்னா டாக்டர் எங்களால் டாக்டர் கூடுதலான இதில் வந்தது டாக்டரோட கைவிட்டு இப்போ என்னென்னா எங்களுக்கு எவ்வளோ ஆண்டு தெரியா மேக்ஸிமம் ஒரு இன்ஜினியரோட ஆள் பிடிச்சாலும் சொல்லுவாங்க சேர்த்துக்கீங்க நான் கொஞ்சம் சேர்க்கேன் அந்த காணி பொதுவாக தந்துட்டோமா காணி விராண்ட பேர்ல இருந்துச்சா விட நாளைக்கு அவர்கிட்ட பிள்ளைகள் அவர் சேர்த்தாப்புல பிள்ளைகளுக்கு செஸ் பழக்கிறதுக்கு கரம் போட்டு விளையாடுறதுக்கு கட்டுவோம் அப்படிதான் வருமானம் தெரியா நான் விளையாடுறது தான் விளையாடுறோம் தரப்பு காணிக்கல ஒரு நல்ல நான் விரும்புறேன் இந்த நோமல் கல்லு தாரில் போகும் இந்த அண்டைக்கு நான் போய் பார்த்தீங்கன்னா குடும்பம் பயங்கர ஒதுக்குற இடம் ஆனால் காப்பட்டான் போட்டுறாங்க ஒரு இவ்வளோதான் ரோடுக்கு அகலம் ஒரு கார் போனால் இன்னொரு பைக் விளக்கு அதெல்லாம் காப்பட் போட்டுருக்காங்க நாங்கள் அப்படி தூர நோக்கா சிந்திக்கிறே இல்லை வார ஆசைப்பட்ட போட்டுருக்கோம் இதை நீங்கள் ஒரு மாசம் டைம் கீறி இந்த முறை 40 எடுக்கிறனால 40 எடுக்கும் ஒரு இன்ஜினியரை படிச்சு இந்த ஏரியாவோட ஒரு ஆர்கிடெக்ட் இருப்பாரு அப்படி சொல்லும் போது வந்து நாங்கள் இதாவதான ஒரு இலவசமான காசு இருப்போம் நாங்கள் லாபத்துக்கு செய்ய போறோம் அவர்கிட்ட ஃப்ரீயா திருத்தர சொன்னோம் அந்த பிளான் ஒரு 2 மாடியில 3 மாடி 2 மாடி தான் நாங்கள் கட்டுற பிளான் அடுத்தடுத்த இதுகளில் நீங்கள்லாம் அடுத்த வருஷம் மேலே போவோம் 2வது வருஷம் 3வது வருஷம் 4வது வருஷம் பார்ப்பேன் நல்ல நாள் சிவராத்திரி அதில் நம்பிக்கை ஒன்று இருக்குது இந்த காசு சின்ன சிக்கல் நடந்துட்டா நாங்கள் எழுதி டிஎஸ்சிக்கான மினிஸ்ட்ரிக்கு அனுப்பி அரசாங்கம் ஏதாவது போனவரே கொடுத்தாரு ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துனாங்க சாவதி ஹாஸ்பிட்டலுக்கு 40 தெல்லிப்பட ஹாஸ்பிட்டலுக்கு 30 கிளிநொச்சிக்கு 20 அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொடுத்துனாங்க அரசாங்கம் மாட்டாண்டு ஹாஸ்பிட்டலுக்கு கட்ட விட மாட்டேன் தாங்க நீங்கள் அதுக்கு பிறகு நான் அம்மாச்சி உணவு கட்ட விட படிக்கணும் ஏன் அவங்க சொன்னாங்கன்னா அது கவர்மெண்ட் ஏற்கனவே ஒரு மினிஸ்ட்ரி அவனை அமைச்சு தானே அதுக்கெல்லாம் கொடுக்க எல்லாரும் நீங்கள் பொதுமக்களை கொடுக்கணும் இதெல்லாம் பிரச்சனை வராது நீங்கள் டிஎஸோட கதைக்கோ இங்கே கோயில் உரிமைக்காரர்களுக்கு அனுமதி கடிதமெல்லாம் தரணும் எனக்கு நீங்க பயங்கர எப்பண்டா இன்னைக்கு 5ஆம் தேதி 21ஆம் தேதிக்கு நான் போன குழம்புக்கு இந்த ஏரியாவோட ஆர்கிடெக்டும் இல்லையா அவங்களுக்கு தெரிய ஒரு ஆள் ஏரியாவில் இங்க படிச்ச பிள்ளைகள் இருக்கா ஒரு ஆளை பிடிச்சி டிசைன் கேறி ஒரு பிஓக்யூ எடுங்கோ அதாவது பிஓக்யூ சொல்றது எவ்வளவு காசு மொத்தமா முடியும்னு சொல்ற ஒரு சும்மா ஒரு லிஸ்ட் மாதிரி எடுங்க அதை எடுத்துட்டு நீங்க எனக்கு ஒரு 2-3 நாளைக்கு இந்த நீங்க அனுப்புங்க 21ஆம் தேதி நான் டிஎஸ்
சாட்சியம் டிக்கெட்டை கொடுக்குறேன். அப்போ 21 போயிடும். போனால் ஒரு 10 நாளில் தெரியும் உங்களுக்கு அது கிடைக்குமா இல்லையா? தற்சமயமாக கிடைக்காது டிக்கெட் பண்ணப்பட்டா திருப்பி இந்த ஏரியாவுக்கு வேற ஒரு பிளான் தான் பார்க்கணும். திருப்பி ஏதாவது ஒரு இதை கட்டுறதோ இன்னும் ஒன்றதோ பார்ப்போம். அது மாதிரி நீங்கள் 40 லட்சத்துக்குள்ள ஒரு இதோட போடணும். போட்டு பிளான் பண்ண இல்லையாப்போ கொஞ்சம் தூர நோக்கா செஞ்சு பிளான் பண்ண போட்டோம். ஒரு நாளைக்கு குட்டி கேட்டை கட்டுறது கார் பண்ணா போகிறது கேட் அடிக்குது. வேறு திருப்பி ஒரு குட்டி கேட்டை கட்டுறது அது கூட ஹயர்ஸ் பண்ணா கூட திருப்பி அந்த கேட் அடிக்குது. அப்படி இல்லாம 4 பைக்கை பார்க் பண்ணக்கூடிய மாதிரி நிலத்துல எல்லாம் வந்து குழந்தை பிள்ளைகள் ஆடக்கூடிய மாதிரி மணல் போட்டு ஒரு ராடினங்கள் மாதிரி போட்டு அப்படின்னு வழியா பிளான் பண்ணி இந்த 2 வருஷம் கணிக்கு பிளான் பண்ணணும். நான் பார்க்கணும் அது எவ்வளவு முடியுதுன்னு பார்ப்போம். இந்த முறை இன்னத்தை கடையில் பார்த்து அதுக்கு பிறகு நாங்கள் முதலாவது இந்த அடிக்கல் இதை நாட்டி ஒரு அதுக்கு வாசிய சாலையும் போட்டு படிக்கிறது உள்ளதையும் போட்டு அதில் 4 கரம்போட் ஒரு படம் இல்லை. கரம்போட் இன்டர்நேஷனல் டூர் பண்ணுறது கரம்போட் ஒரு 10 ஜெஸ் போட் அதில் வந்து போடும் டாம் போட்டு அதில் முடியும் லைட் எல்லாம் முடியாம நிற்க முடியும். 11 மணி நின்று எல்லாம் தந்தெல்லாம் இருக்குது அது வைக்கிறதுக்கான இடவசதி இல்லாமல் செய்யலாம். நாங்கள் போய் பார்ப்போம் அந்த இடத்துல வேற நீங்கள் சொல்ல போறேன்னு ஆசைப்படுறீங்க. உடைச்சு அதான் உடைக்க சொல்லி கரையோர அதனால போய் கடிதம் போட்டேன். அது ஏற்கனவே ரக்லஸ் இருக்கேன் உங்களோட கடிதம் பில்டிங்க இப்ப கரையோர பாதுகாப்பு வழி வந்து இடியன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த முதிய ஒரு பொண்ணுடைய சொல்லிட்டு வரணும். அவளோட விஷயத்தெல்லாம் கதைச்சவா பார்க்க சொன்னவாங்கன்னா ஞாபகம் அந்த காணி வந்து பிரேசர்களுக்கு உரிய காணின்னு சொன்னவா. நான் சொன்னா உங்களுக்கு 10 வருஷத்துக்கு மேல கட்டி வச்சிருக்கீங்க வழக்க போட மாட்டேன். யார் மீட்டிங் போட்டா இருக்கு யார் போட்டா இருக்கு இதெல்லாம் வழக்கு வழக்கு போட்டா சாதாரண ஆட்சி இல்ல தேசவரம இடத்துல 10 வருஷம் பில்டிங் கட்டிருந்தா ஆட்சியா தேசவரம இடத்துல கொடுத்தாங்க. அது அதுக்கு அப்படின்னா சொல்லுவேன் அந்த பிரச்சனை பெரிய 10 வருஷம் நான் 20 வருஷம் நான் வந்து மெடிசின் அது வேற சட்டத்துல கூட தான் பாரு வழக்குமே 20 வருஷம் கூட கண்டுபிடிச்சு. சரி அது எனக்கு தெரியாது. கேஸ் முடியல ஒன்றும் பார்க்காது. சரி புத்தக அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தா உங்களுக்கு வராது. அது புத்தகைக்கு நீங்க ஒப்பந்தம் எழுதியிருந்தா உதாரணத்துக்கு நீங்க இந்த காணி ஒன்று இருக்கு நான் பயல் செய்ய போட்டு புத்தகைக்கு வேண்டிய அக்ரிமெண்ட் எழுதி போட்டு நான் 15 வருஷம் பட்ஜெட் பிடிக்கல. அது அக்ரிமெண்ட் வேல்யூ முடிய புத்தகக்கார பிரேஸ் எழுதி போய் எனக்கு அந்த புத்தகக்கார தெரியாது நீங்க நீங்கடா ஃபைட் பண்ணுவோம் கோர்ட்ல வழக்கு போகுதானே சொல்லலாம் கோர்ட் வழக்கு முடிய நான் போய் அதெல்லாம் காசு பண்ணுறேன். இனி அரசாங்கமா இருக்கிறாரு அவையோட
சொல்லி அவையான தீர்மானிக்கிறார் இது கபினட்டுக்கு போட்டு கபினட்டாக ரெண்டாவது மற்றபடி கபினட்டாக பார்த்தீங்கன்னா மீதி 20 கல்யாணம் போய் சாத்திடுவோம் கல்யாணம் இல்ல நான் இதை என்னுடைய சட்டத்துல வழக்கினை கொண்டு போடுவேன் நான் பாருங்க வழக்கிற்கைகளை நாங்கள் ஒன்றுமே செய்யலாம் ஆனா பார்லிமெண்ட் வன்முறை கலைக்கிறது ஆனா கேபினெட் மினிஸ்டர் விரும்பினா மட்டும்தான் தரலாம் சந்திரசா விரும்பினா கேபினெட்ல ஒரு பாத்திரமா போட்டு மக்களுடைய நன்மைக்காண்டி சொல்லி கேபினெட் அரசாங்க அதிபர் சம்பந்தமா தீர்மானிக்கலாம் அரசாங்க அதிபருக்கு தீர்மானிக்க அதிகாரம் இருக்கு ஜியோட இருக்கு அதோட கதை இல்லாட்டி யாருக்கான டிசிசி மீட்டிங் நடத்தி கொண்டு வாங்க இந்த பிரச்சனை போயிட்டு வழக்கு கோர்ட்ஸில் என்ன தீர்மானிக்கிறது நான் சொல்லிடாது கோர்ட்ஸ் எல்லா சட்டங்கள் எல்லா ஆளுநர்களை பார்த்து தான் தீர்மானிக்கும் அப்படி தீர்மானிக்கிறாரு டிசிசி மீட்டிங் தான் இருக்கும் ஆனால் டிசிசி மீட்டிங் கோர்ஸ் எழுதுறதுலாம் கலைக்கிறோம் நாங்கள் அவங்க கன்வெர்ட் பண்ணால் கோர்ட்ஸுக்கு போவோம் கோர்ட்ஸுக்கு போவோம் கோர்ட்ஸெல்லாம் வேலை தீர்ப்பு தான் வருமானு நான் நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்போதைக்கு நீங்கள் பாதிக்கிறாங்க இப்போ முடிக்கிறா இல்லை டிஎஸ்எம் கஷ்டப்படுறோம் நீங்கள் ஜப்பான் டிசிசி நடக்குது ஞாபகம் ஆனால் அங்கேயும் தான் கலைக்க விரும்ப மாட்டேன் ஏன்னா கோர்ஸில் வழக்கு இருக்கு ஸோ அங்கேயும் தான் கலைக்க விரும்ப வழக்கு கோர்ஸில் இருக்கிற ஜனாதிபதியாலே முடிச்சு ஜனாதிபதியாலே முடிச்சு வழக்குல கோர்ஸ் இருக்கா கோர்ஸில் வழக்கு இருக்கா ஜனாதிபதியாலே முடிச்சு அதான் நான் பார்ப்போம் பொலிட்டிக்கல் ரீதியாக அதை நாங்கள் உங்களுக்கு வச்சுக்கக்கூடிய நம்ம வித்தியாசத்தை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம் சரி நான் பார்ப்பேன் நான் என்னடா கோர்ட்ஸில் வழக்கு திருத்தும் வரைக்கும் நாங்கள் யாரை முடிஞ்சிடா ஜனாதிபதி முடிஞ்சிருக்கீங்க நான் தான் உங்களுக்கு சொன்னால் வழக்கு போட சொல்லி அப்போ வழக்கு முடியும் வரைக்குமாவது நீங்கள் வச்சிருக்கலாம் அதுக்கு பிறகு அந்த அது மடத்தின் நியாயம்ன்றது கோர்ட்ஸ் தீர்மானம் நீங்கள் கேட்கறது சரி வேற யாரும் கதை கேட்டுக்கா வேற என்ன நாங்கள் உங்களுக்கு செய்வோம் நீங்க ஓட் போடுங்க யார் போட்டீங்களோ